இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஊட்டியில் டே 3. இன்றைக்கி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னா வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் போர்டுக்கு தான் போகணும். இது வந்து குன்னூர்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இதுக்கோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து முன்னாடி ஜக்காத்தலா அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. 1852 சர் ரிச்சர்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்போ இருந்த கமாண்டர் இன் சீஃப் என்ன பண்ணியிருக்காரு, இதோட பேரை மாதிரி வெல்லிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காது. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் இருந்திருக்கு. அண்ட் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம நிறையா பிளேசஸ் பார்த்ததுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. இந்த கண்டோன்மெண்ட் போர்டுக்குள்ளார வந்து என்னென்னா பயங்கர நீட்டாக காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற பிளேஸ்க்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல நின்பாட்டி பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து என்னென்னா ராஜாணி வேலு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இருந்தது. இதை பற்றி ஹிஸ்ட்ரி வந்து பெருசாக எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு யாராவது இதை பற்றி ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் இது வந்து வெற்றி வீரன், இது வந்து டேங்க் T55. இது 1945 டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் இது பெரிய 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 பங்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் வந்து இது ஒரு ப்ரைட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு போர்டு இருக்குது, அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஹிஸ்ட்ரி. அண்ட் ஆக்சுவலி அதை படிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. பயங்கரமாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் இதுக்குள்ளார வந்து நிறையா விஷயம் இருக்குது. DSSE டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளப் ஹவுஸ் இருக்குது, அப்புறம் வெல்லிங்டன் லேக் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது உள்ளார. அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது எங்கே போனோம்னா சிம்ஸ் பார்க் தான் போகணும். அண்ட் இதுக்குள்ளார இருக்கிற வந்து நம்ம என்ட்ரி சார்ஜஸ் எல்லாமே நான் பிக்சர்ஸாக கொடுத்துருப்பேன். இங்கே என்னென்னா பசங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரி பார்க் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஒரு கார்டன் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து பயங்கரம் பசி வந்துருச்சு. அடுத்தது நாங்கள் வந்து லஞ்சுக்கு தான் கிளம்பிட்டோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.